உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க சாமி, ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு சாமி? என்னங்க நான் கூட அந்த சித்திரக்குள்ளன என்னவோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நிறைய மேஜிக் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான். ஆமா மாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அங்க பாருங்க, ஒத்தையடி ரோட்ல சித்தார்த் கார ரிவர்ஸ்லயே பீதியில ஓட வைக்கிறான். சின்னதா ஒரு பிளான் பண்ணோம். அந்த ராணி சாகரத கண்ணு முன்னாடி பார்க்க போறோம். ஐ அம் வெயிட்டிங் ஆக்சுவலி. ஏன் தமன்னா, இதுல ராணி இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுமா? ஏன் சித்தப்பா அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த சித்தர் குடில என்ன நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. அந்த கிழவன் சாகிறதையும் பார்த்தா டபுள் டமாக்காவா இருக்கும். என்ன தமனா, உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சாமி, அந்த ராணி படுற டென்ஷனை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த கிழவனை காப்பாத்த ஏதோ ஒரு சித்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த கிழவன் அங்க துடி துடிச்சு சாகிறத பார்க்க முடியலையேன்னு புலம்புறாங்க சாமி. இவ்வளவுதானா உங்களுடைய ஆசை? அத நானே நிறைவேற்றி வைக்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஸ்வாஹா. மனசுல வீண் குழப்பமும் கவலையும் இல்லாம மனசு ஒருநிலைப்படுத்தி அந்த ஈசனை மனம் உருகி வேண்டுங்க. கலந்த பூவை எடுக்க போன சித்தார்த்துக்கும் ராணிக்கும் செங்காட்டுக்குள்ள எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பூவை எடுத்துக்கிட்டு அவங்க உயிரோட நல்லபடியா அவங்க திரும்ப வரணும்னு நினைங்க. அப்படி முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தாத்தா, இந்த கிழவனுக்கு இது வேணும். பொம்மி இருந்த வரைக்கும் பொம்மி பொம்மின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ ராணி ராணின்னு உருகி வழியறான். அவ வச்சால உனக்கு பெரிய ஆப்பா. ஐயோ, இதுக்கு மேல இந்த காருக்குள்ளாரே நம்ம இருந்தா சரி வராது. உடனே கார் விட்டு இறங்கியா. ஐயோ, ஐயோ, அது கதவு திறக்க முடியல. அதான் எனக்கும் புரியல. டோர் ஜாம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கடவுளே, ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகல? என்னடா வண்டி ஓட்டுறீங்க? என்ன பண்றேன்னு பாருங்கடா. உள்ள நல்லா பாத்துட்டேன். வண்டிக்குள்ள யாருமே காணோம். என்னையா சொல்ற? மெய்யாலுமே வா? ஆமா ராணி, நீ வேணா வந்து பாரேன். இந்த சங்கு உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நேரத்துல அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாம மனித சக்தி தோத்து போகுதோ அந்த நேரத்துல தான் நீ இந்த சங்க பயன்படுத்தணும். இதுல இருக்கிறது அந்த மகாதேவனோட சக்தி. அந்த சக்தி இந்த சங்கின் மூலமா உனக்கு ஒரு முறை உன்னோட நிக்கும். சங்கின் மூலமாவா?
அப்படின்னா நீ ஒரு தடவை மட்டும் இந்த சங்க பயன்படுத்தி உனக்கு உண்டான ஆபத்திலிருந்து நீ வெளியே வரலாம். மறுமுறை நீ இதை பயன்படுத்த முடியாது. ஐயோ, அந்த சக்தியை வச்சுதான் இங்க நான் உன் குடும்பத்தை காப்பாத்த முடியும். சரிங்க சித்தர் சாமி. மனசுல அந்த ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து உன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஓ ராணி வலிக்குது. என்ன நடக்குதுங்க? என் உடம்புல எரியுது. ச்சே, என்ன சித்தப்பா, என்ன பண்ணாலும் அந்த ராணியை நெருங்கவே முடியல. அடச்ச, என்ன சாமி, உங்களாலே ராணியை ஒண்ணும் பண்ண முடியாதா? தமனா, ரகுவரன், நீங்க 2 பேரும் கோவப்படாதீங்க. ராணி கையில இருக்கிறது சாதாரண சங்கே இல்ல. அந்த பிடிமன் சித்தர் அவர் குடியில வச்சிருக்கிற மரகத லிங்கத்துக்கு ரொம்ப வருஷமா பூஜை பண்ணி அதோட சக்திய இந்த சங்கல ஏத்தி இருக்காரு. என்னாலேயே வலிய தாங்கிக்க முடியல. அப்பா அம்மா ரொம்ப பாவம். வயசான காலத்துல எப்படிதான் அவங்க இந்த வலிய தாங்கிட்டு இருக்காங்களோ. கடவுளே, ஏன் தான் எங்களை எப்படி சோதிக்கிற? சாமி, கறந்த பூவை எடுத்துட்டு வர செங்காட்டுக்கு போனவங்களை பத்தி இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. சாமி, இங்க என்னடானா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சாமி பண்றது? நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ரொம்ப வலிக்குதாயா? ராணி வலிக்குது. இன்னும் கொஞ்ச தூரம் தான், பொறுத்துக்கோனா. யோ, திடீர்னு ஏதோ நாத்து அடிக்கிற மாதிரி இல்ல? எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரலையே. யோ, என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுல ராணி, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பூ இருக்கும் போல. அந்த பூவோட வாசம் அப்படியே காத்துல கலந்து அப்படியே கம கமன்னு வருது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.